வணக்கம். தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பது மாணிக்கம் நேசமணி. செய்தியாசிரியர் MD லூசியஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையை போர்க்களமாக்க முயற்சிக்கிறதா அமெரிக்கா? இந்தியாவின் ரோவிற்கு தெரியாதா என அதிரடி கேள்வி. அமெரிக்காவின் அழுத்தமா? ஈரானிய மாலுமிகள் விவகாரத்தில் சர்வதேச சட்டங்களையே இலங்கை பின்பற்றும் என அரசாங்கம் அதிரடி அறிவிப்பு. இலங்கையில் மீட்கப்பட்ட ஈரானியர்களை திருப்பி அனுப்ப வேண்டாம், அமெரிக்கா இலங்கைக்கு அழுத்தம். வெளியான பரபரப்பு தகவல். அபாயகரமான சுற்றுலாத்தலமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளதா இலங்கை? ஆஸ்திரேலியா வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. வடக்கு இஸ்ரேலில் வாழும் இலங்கையர்களுக்கு அவசர எச்சரிக்கை. அவதானம். சமூக வலைதள கேஸ் குக்கர் விளம்பரத்தை நம்பி பெருந்தொகை பணத்தை இழந்த யாழ் இளைஞன். வாகனங்களில் விலை அதிகரிக்குமா? வெளியான அறிவிப்பு. அமெரிக்க ஏவுகணை ரேடார் அமைப்பை அளித்த ஈரானின் பயங்கர தாக்குதல். போர் பதற்றத்திற்கு மத்தியில் ஈரானில் மீண்டும் நிலநடுக்கம். துபாய் விமான நிலையம் அருகில் வெடிப்பு சத்தம். விமானங்கள் தரையிறங்க முடியாமல் வட்டமடித்துக் கொண்டிருந்ததாக தகவல். கமேனியை 50 இஸ்ரேல் விமானங்கள் தாக்கிய பரபரப்பு வீடியோ வெளியானது. அவர் மீது ப்ளூ ஸ்பேரோ ஏவுகணை வீசியதாகவும் தகவல். ஈரானின் மிகவும் பரபரப்பான விமான நிலையம் இன்று அதிகாலை தாக்குதல். ஆர்முஸ் நீரிணையில் கப்பல் மீது தாக்குதல். உள்நாட்டு செய்திகள். ஈரான் கப்பலை தடுப்பதன் மூலம் இலங்கையை ஒரு நேரடி மோதல் களமாக மாற்ற அமெரிக்கா திட்டமிடுகிறதா என அச்சம் வலுவடைந்துள்ளதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். இந்தியாவின் உத்தியோகபூர்வ அழைப்பின் பேரில் ஈரான் கடற்படையைச் சேர்ந்த அதிகாரிகள் உள்ளிட்ட குழுவினர் மிலான் 2026 பயிற்சியில் பங்கேற்க வருகை தந்திருந்தனர். திட்டமிட்டபடி அமெரிக்க கடற்படையும் இதில் பங்கேற்கவிருந்த நிலையில் கடைசி நேரத்தில் அவர்கள் பின்வாங்கியுள்ளனர். அதே காலகட்டத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இஸ்ரேலுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தமையும் கவனிக்கத்தக்க விடயமாக மாறியுள்ளது. ஈரான் போர்க்கப்பல் மீது தாக்குதல் நடத்தும் நோக்கம் இருந்ததாலேயே அமெரிக்கா இந்த போர் பயிற்சியிலிருந்து விலகியிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. நமது நாட்டிற்கு அழைக்கப்பட்ட ஈரான் குழுவினர் மீது நீர்மூழ்கி கப்பல் மூலம் தாக்குதல் நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது குறித்து இந்திய உளவுத்துறையான ரோவிற்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பில்லை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் போன்ற சம்பவங்களை முன்கூட்டியே கணிக்கும் திறன் கொண்ட இந்தியா இந்த ஆபத்தை அறிந்திருந்தும் ஈரான் கப்பலை வெளியேற அனுமதித்தது இந்தியாவின் நம்பகத்தன்மை குறித்து கேள்விகளை எழுப்பியுள்ளது. ஈரானின் 2வது கப்பல் கொழும்பு துறைமுகத்திற்கு வருவதற்கு அனுமதி கோரிய போது அமெரிக்க தூதரக அதிகாரிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இக்கப்பலை அனுமதித்தால் வான்வழியாக தாக்குதல் நடத்த நேரிடும் என அவர்கள் அச்சுறுத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு செயலாளர் துய்யகொந்தா இக்கப்பல் விவகாரத்தில் இலங்கை பொறுப்பேற்க முடியாது என ஈரான் தூதரகத்துக்கு கடிதம் மூலம் அறிவித்துள்ளார். இருப்பினும் இலங்கையில் உள்ள முஸ்லிம் அரசியல்வாதிகள் மற்றும் பிரதி சபாநாயகர் உள்ளிட்டோர் ஜனாதிபதியை சந்தித்து அழுத்தங்களை கொடுத்தனர். நீண்ட கலந்துரையாடல்களின் பின்னர் எடுக்கப்பட்ட உடன்பாட்டின்படி கப்பலை திருகோணமலைக்கு கொண்டு செல்ல தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கப்பலில் உள்ள நபர்களை மட்டும் கொழும்பு துறைமுகத்துக்கு அழைத்து வர முடிவெடுத்துள்ளனர். மத்திய கிழக்கில் தனது ராணுவ பலத்தை இழந்து வரும் அமெரிக்கா இஸ்ரேலை தவிர்த்து வேறு பாதுகாப்பான தளங்களை தேடி வருகிறது. இந்த பெருங்கடல் பிராந்தியத்தில் புவிசார் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த இலங்கையை ஒரு ராணுவ மையமாக மாற்ற அமெரிக்கா முயற்சிக்கிறதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. முன்னாள் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஜான் கேரி குறிப்பிட்டது போல ஆப்பிரிக்க மற்றும் ஆஸ்திரேலியாவிற்கும் இடைப்பட்ட மையப்புள்ளியாக இலங்கை இருப்பதே இதற்கு காரணமாகும். ஈரான் கப்பலை தடுப்பதன் மூலம் இலங்கையை ஒரு நேரடி மோதல் களமாக மாற்ற அமெரிக்கா திட்டமிடுகிறதா என்ற அச்சம் தற்போது வலுவடைந்துள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஈரானிய கப்பல்களிலிருந்து மீட்கப்பட்டவர்கள் தொடர்பில் சர்வதேச கடல்சார் சட்டங்கள் பின்பற்றப்படும் என இலங்கை வெளிவிவகார அமைச்சர் விஜித்த ஹேரத் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் இடம்பெற்ற ரைஷ்னா மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். There were two organs are there. IORA's Blue Economy Framework is there, and climate change strategic agenda also there. We have adopted those two
things 24th council meeting in 2025. Therefore, if we can reinstate international laws, then we can face any challenges. As a country, Sri Lanka faces so many challenges, and all other countries also face so many challenges. Therefore, we need strengthening the international laws. இதன்போது இலங்கைக்கு அப்பாலான கடற்பரப்பில் இடம்பெற்ற அமெரிக்க நடவடிக்கை இலங்கையின் பாதுகாப்புக்கும் இறையாண்மைக்கும் எவ்வாறான தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பது தொடர்பான விடயங்கள் குறித்து அமைச்சரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த அமைச்சர் விஜித்த ஹேரத், இந்த விவகாரத்தில் ஐக்கிய நாடுகளின் கடல்சார் சாசனம், அதாவது சர்வதேச சட்டங்களை பின்பற்ற வேண்டி ஏற்படும் என நினைக்கின்றேன். இதில் இந்து சமுத்திர விளிம்பு நாடுகளினது சங்கங்களின் நீல பொருளாதார சட்டம் மற்றும் காலநிலை மாற்றங்கள் தொடர்பான மூலோபாய செயற்பாடுகள் ஆகிய 2 விடயங்கள் தொடர்பில் கருத்தில் கொள்ள வேண்டும். இலங்கை இந்த விடயங்கள் தொடர்பான ஐக்கிய நாடுகளின் மாநாட்டில் 2025ஆம் ஆண்டில் இணக்கப்பாடுகளை எட்டியுள்ளது. எம்மால் சர்வதேச சட்டங்களை மீண்டும் உறுதிப்படுத்த முடியுமானால் இந்த ஒரு சவால்களுக்கும் இலங்கையினால் முகம் கொடுக்க முடியும். உலகின் பல நாடுகளைப் போலவே ஒரு நாடாக இலங்கையும் பல சவால்களுக்கு முகம் கொடுக்கிறது. எனவே நாம் சர்வதேச சட்டங்களை பலப்படுத்த வேண்டும் என்பதுடன் அந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்துவது மிகவும் அவசியமானதாகும் என அமைச்சர் தெரிவித்தார். இதனிடையே ஈரானிய கப்பலிலிருந்து மீட்கப்பட்டவர்கள் மீள ஒப்படைக்கப்படுவார்களா என அமைச்சர் விஜித்த ஹேரத்திடம் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த அமைச்சர், Are you going to repatriate the Iranian personnel back to Iran, or are you under pressure from the US to hand them over, to encourage them to defect, sir? Yes, I want to reiterate that unclose. That's why I iterate that unclose, because we are following those international laws. We are taking steps that incident also, using that international laws. We are following that international laws, and we have taken all steps according to the international laws, and I think we need not support any part. We took all steps as humanitarian way. Therefore, we will take steps according to the international laws. நாம் இந்த போர் இடம்பெறும் சந்தர்ப்பங்களில் எந்த ஒரு தரப்புக்கும் ஆதரவாக செயற்படவில்லை. நாம் மனிதாபிமான அடிப்படையில் செயற்படுகின்றோம். சர்வதேச சட்டங்களை மதிக்கின்றோம். எனவே அடுத்த கட்ட நடவடிக்கைகளை அதன் அடிப்படையில் இலங்கை எடுக்கும் என குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை முன்னதாக ஈரானிய கப்பல்களிலிருந்து மீட்கப்பட்டு இலங்கையில் தங்க வைக்கப்பட்டுள்ள மாலுமிகளை ஈரானுக்கு திருப்பி அனுப்ப வேண்டாம் என அமெரிக்கா அழுத்தம் கொடுத்து வருவதாக தகவல்கள் வெளியாகின. இந்த விடயங்கள் கசிந்துள்ள உள்நாட்டு ஆவணங்கள் மூலம் தெரிய வந்துள்ளதாக ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மூழ்கடிக்கப்பட்ட ஈரானிய போர்க்கப்பலிலிருந்து மீட்கப்பட்ட பணிக்குழாமையும் இலங்கையின் பொறுப்பில் உள்ள 2வது ஈரானிய கப்பலில் உள்ள பணிக்குழாமையும் மீண்டும் ஈரானுக்கு அனுப்ப வேண்டாம் என கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் இலங்கை அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுத்து வருவதாக ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் உள்ளக தகவல்களை மேற்கோள் காட்டி அந்த சேவை இதனை தெரிவித்துள்ளது. பொறுப்பேற்கப்பட்டுள்ள பணிக்குழாமை ஈரானின் பரப்புரை நோக்கங்களுக்காக பயன்படுத்துவதை தவிர்ப்பதற்கும் அத்தகைய முயற்சிகளை குறைப்பதற்கும் அமெரிக்கா இந்த கோரிக்கையை விடுத்துள்ளதாக தெரிகிறது. கடந்த புதன்கிழமை காலிக்கு அப்பால் 19 மைல் தொலைவில் இந்திய பெருங்கடலில் வைத்து ஈரானிய போர்க்கப்பல் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் ஒன்றினால் மூழ்கடிக்கப்பட்டது. இச்சம்பவத்தில் ஏராளமான பணிக்குழாமினர் உயிரிழந்ததுடன் உயிர் தப்பிய 32 பேர் இலங்கை கடற்படையினரால் கரைக்கு கொண்டு வரப்பட்டனர். அதன் பின்னர் அவர்கள் மேலதிக சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். இதே நேரம் ஈரானின் மற்றொரு கப்பல் தற்போது திருகோணமலை துறைமுகத்தில் பாதுகாப்பாக தரித்து நிற்பதோடு அந்த கப்பலில் இருந்து 208 பேர் வெளிசரை முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலியர்களுக்கு இலங்கை ஒரு அதிக அபாயகரமான சுற்றுலா தலமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக வெளியாகும் செய்திகளை கொழும்பில் உள்ள ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் ஆலயம் நிராகரித்துள்ளது. இலங்கைக்கான ஆஸ்திரேலியாவின் உத்தியோகபூர்வ சுற்றுலா அறிவுறுத்தல் மட்டத்தில்
எவ்வித மாற்றமும் ஏற்படவில்லை என உயர்ஸ்தானிகர் ஆலயம் குறிப்பிட்டுள்ளது. துல்லியமான மற்றும் புதுப்பிக்கப்பட்ட சுற்றுலா ஆலோசனைகளுக்கு உத்தியோகபூர்வ ஸ்மார்ட் டிராவலர் இணையதளத்தை மாத்திரம் நம்பியிருக்குமாறு ஆஸ்திரேலிய பிரஜைகளிடம் அந்த அலுவலகம் கோரிக்கை விடுத்துள்ளது. சமூக ஊடகங்களில் பரவி வரும் சில செய்திகள் இலங்கைக்கான ஆஸ்திரேலியாவின் சுற்றுலா அறிவுறுத்தல்களில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக தவறான தகவல்களை பரப்புவதாக உயர்ஸ்தானிகர் ஆலயம் சுட்டிக்காட்டியுள்ளது. புதிய சுற்றுலா வழிகாட்டுதல்களுக்கு பயணிகள் எப்போதும் ஸ்மார்ட் டிராவலர் இணையதளத்தை பயன்படுத்த வேண்டும் என்று உயர்ஸ்தானிகர் ஆலயம் மேலும் வலியுறுத்தியுள்ளது. நிலவும் மோதல் காரணமாக இஸ்ரேலின் வடக்கு பிராந்தியத்தில் பணிபுரியும் இலங்கையர்கள் தமது பாதுகாப்பு குறித்து மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு இஸ்ரேலுக்கான இலங்கை தூதரகம் கோரிக்கை விடுத்துள்ளது. இஸ்ரேலின் வடக்கு பிராந்தியத்தை இலக்கு வைத்து ஹிஸ்புல்லா அமைப்பினால் நடத்தப்படும் ஏவுகணை தாக்குதல்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக அவதானிக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமால் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். ஐஃபா, நஹாரியா, எக்கர், கலிலி, அபுல்லா, கர்மேல் மலைத்தொடர், நசரத், திபேரியா உள்ளிட்ட வடக்கு பிராந்தியங்களில் வசிக்கும் மக்கள் லெபனான் திசையிலிருந்து வரக்கூடிய தாக்குதல்கள் மற்றும் நாட்டின் உட்பகுதிகளில் சில குழுக்களால் முன்னெடுக்கப்படக்கூடிய ஆத்திரமூட்டும் சம்பவங்கள் குறித்து அவதானம் செலுத்த வேண்டும் என நிமால் பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் தற்போது ஈரானிலிருந்து முன்னெடுக்கப்படும் தாக்குதல்களில் குறைவு காணப்படுவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வடக்கு இஸ்ரேல் பிராந்தியத்தில் 9,000க்கும் மேற்பட்ட இலங்கையர்கள் பணிபுரிந்து வருவதால் அந்நாட்டு பாதுகாப்பு படைகள், அரச ஊடகங்கள், பிஃபா நிறுவனம் மற்றும் தூதரகம் வழங்கும் அறிவுறுத்தல்களை தொடர்ந்து பின்பற்றுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். ஏதேனும் தாக்குதலின் போது இஸ்ரேலிய ஆம்புலன்ஸ் சேவைகளை இலவசமாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுடன் நீங்கள் இருக்கும் இடத்தை குறிப்பிட்டு 101 என்ற இலக்கத்திற்கு அழைப்பதன் மூலம் அச்சேவையை பெற்றுக்கொள்ளலாம் என இலங்கை தூதரகம் அறிவித்துள்ளது. தேவையான மேலதிக அறிவுறுத்தல்களுக்கு தூதரகத்தின் வாட்ஸ்அப் இலக்கமான 0097255930 5730 ஊடாக வாரத்தின் 7 நாட்களும் தொடர்பு கொள்ள முடியும் என குறிப்பிட்டுள்ளார். சமூக வலைதளங்கள் ஊடாக கேஸ் குக்கர் விற்பனை என தம்பதியொன்று மோசடியில் ஈடுபட்டு வருவது தொடர்பில் போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. நவீன ரக கேஸ் குக்கர் விற்பனைக்கு உள்ளதாக முகநூல் விளம்பரத்தை நம்பி அவர்களுடன் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த நபர் ஒருவர் தொடர்பு கொண்டுள்ளார். அவர்கள் தமது வங்கி கணக்கு இலக்கத்திற்கு பணத்தினை வைப்பிலிடுமாறும் மேலதிக தகவல்களுக்கு வாட்ஸ்அப் இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுமாறும் கூறி இலக்கத்தை வழங்கியுள்ளனர். அதன் அடிப்படையில் கேஸ் குக்கரின் விலையான 32,000 ரூபாயை அவர்கள் கூறிய வங்கி கணக்கு இலக்கத்திற்கு வைப்பிலிட்டு அதனை வாட்ஸ்அப் ஊடாக தெரியப்படுத்தியுள்ளார். அதன் பின்னர் கேஸ் குக்கரை அனுப்பி வைப்பதாக 2-3 தினங்கள் ஏமாற்றி தாம் அனுப்பி வைத்து விட்டதாகவும் கூறியுள்ளனர். அதனை அனுப்பி வைத்தமைக்கான ஆதாரத்தை கேட்டபோது அவர்கள் வாட்ஸ்அப் இலக்கத்தை அளித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களின் முகநூல் கணக்கில் காணப்பட்ட முகப்படம் தொடர்பில் ஆராய்ந்த வேளை அந்த படம் புகைப்பட பிடிப்பாளர் ஒருவர் தனது முகநூல் பக்கத்தில் பதிவேற்றி இருந்த தம்பதியினரின் படம் என தெரிய வந்துள்ளது. அதன் பின்னர் தான் ஏமாற்றப்பட்ட விடயம் தெரிந்து போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். புதிய வரி திருத்தங்களினால் வாகன இறக்குமதிக்கான மொத்த சுங்கவரி கட்டமைப்பில் எந்த மாற்றமும் இருக்காது என்று வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. 2026 ஆண்டு ஏப்ரல் 1 முதல் நடைமுறைக்கு வரும் புதிய சுங்கவரி திருத்தங்கள் குறித்து வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் மக்களுக்கு விளக்கமளித்துள்ளது. நிதியமைச்சின் நிதிக்கொள்கை திணைக்கள அதிகாரியிடமிருந்து பெறப்பட்ட தரவுகளின்படி வரி அமைப்பில் பின்வரும் மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி சுங்க இறக்குமதி வரி தற்போதுள்ள 20% வரி விகிதம் 30% உயர்த்தப்பட உள்ளதுடன் சுங்க வரி மேலதிக கட்டணம் தற்போது நடைமுறையில் உள்ள 50% மேலதிக கட்டணம் மற்றும் ஒரு வர்த்தமானி அறிவித்தலின் மூலம் ரத்து செய்யப்பட உள்ளது. இந்த வரி திருத்தங்களின் ஒட்டுமொத்த விளைவாக வாகன இறக்குமதிக்கான மொத்த சுங்க வரி கட்டமைப்பில் எந்த மாற்றமும் இருக்காது என்று வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் உறுதியளித்துள்ளது. எனினும் ஏப்ரல் 1 முதல் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கு தற்போதுள்ள வரிகளுடன் கூடுதலாக 2.5% சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி மட்டும் சேர்க்கப்படும். இதுவே வாகன இறக்குமதியாளர்களுக்கு ஏற்படும் ஒரு மேலதிக செலவாகும் என்றும் சுங்கம் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜாயல பகுதியில் பட்டுவத்தே சாமரவின் மனைவியின் வீட்டின் மீது இன்று அதிகாலை நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு தொடர்பில் மேலும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன.
அதன்படி துப்பாக்கிதாரிகள் குறித்த வீட்டின் அருகில் உள்ள மேலும் 2 வீடுகள் மீதும் துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். இன்று அதிகாலை 1:25 மணியளவில் ஜாயல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வெலிகம்பிட்டிய புனித ஆனா வீதி இலக்கம் 5 அமைந்துள்ள வீட்டை இலக்கு வைத்து இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. பட்டுவத்தே சாமரே என்ற மனோஜ் சுரங்க லியனகே என்பவரின் மனைவியான சதுரிகா வீரசூரிய வசித்து வந்த வீட்டின் மீதே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. மோட்டார் சைக்கிளில் வந்த 2 சந்தேக நபர்கள் T56 ரக துப்பாக்கியை பயன்படுத்தி இந்த துப்பாக்கி சூட்டை நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது குறித்த வீட்டின் மீது ஏனைய 2 வீடுகளின் மீதும் சுமார் 23 தடவைகள் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. பட்டுவத்தே சாமரேவின் மனைவி தற்போது துபாயில் வசித்து வருவதுடன் இந்த வீடு கடந்த 2 மாதங்களாக முதியோர் இல்லம் நடத்துவதற்காக மாதம் 1,25,000 ரூபாவுக்கு வாடகைக்கு வழங்கப்பட்டுள்ளது. துப்பாக்கிச்சூடு நடந்த சமயத்தில் அந்த வீட்டில் 9 முதியவர்களும் 4 தாதியர்களும் இருந்துள்ளனர். இதேவேளை குறித்த வீட்டின் மீது கடந்த 2025 டிசம்பர் மாதம் 15 மற்றும் 2025 டிசம்பர் மாதம் 24 ஆகிய திகதிகளிலும் இதேபோன்று துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. இச்சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இதே நேரம் தலங்கம அகுரேகுட பகுதியில் சட்டத்தரணி ஒருவரும் அவரது மனைவியும் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு உடந்தையாக இருந்த மேலும் 2 சந்தேக நபர்களை மேல்மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவினர் நேற்று கைது செய்துள்ளனர். குறித்த குற்றச்செயலின் பின்னர் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்களில் ஒருவரை பேருந்து மூலம் மொனராகலை பகுதிக்கு அழைத்துச் சென்றமை மற்றும் குற்றத்திற்கு உடந்தையாக இருந்தமை தொடர்பிலேயே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் 39 மற்றும் 53 வயதுடைய இப்பாகமுவ மற்றும் மாக்குள பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். தற்போது வெளிநாட்டில் வசிக்கும் பாதாள உலகக்குழு உறுப்பினர் ஒருவரினால் வழங்கப்பட்ட பணத்தில் கொள்வனவு செய்யப்பட்ட பேருந்து ஒன்றின் மூலம் சந்தேக நபர் ஒருவரால் துப்பாக்கிதாரி அழைத்துச் செல்லப்பட்டுள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. குறித்த பேருந்தையும் விசாரணை அதிகாரிகள் பொறுப்பேற்றுள்ளனர். கடந்த பிப்ரவரி மாதம் 13ஆம் திகதி இடம்பெற்ற இந்த கொலைகள் தொடர்பில் பல போலீஸ் குழுக்கள் தற்போது விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கடந்த பிப்ரவரி மாதம் 13ஆம் திகதி இடம்பெற்ற இந்த கொலைகள் தொடர்பில் பல போலீஸ் குழுக்கள் தற்போது விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றன. அதன்படி மேல்மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவு மற்றும் ஹோமாகம வலய குற்ற விசாரணை பிரிவினரால் துப்பாக்கிச்சூடு நடத்திய 2 உட்பட இக்குற்றத்துடன் தொடர்புடைய 8 சந்தேக நபர்கள் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். மேல்மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வெளிநாட்டு செய்திகள். வளைகுடாவில் அமெரிக்க ஏவுகணை பாதுகாப்பு பேரிடர்களை இயக்குவதற்கான ஒரு முக்கிய ரேடார் அமைப்பை ஈரான் அளித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. $300 மில்லியன் மதிப்புள்ள ஒரு முக்கிய ரேடார் அமைப்பே இவ்வாறு தாக்குதலுக்குள்ளாகியுள்ளது. இது எதிர்கால தாக்குதல்களை எதிர்கொள்ளும் பிராந்தியத்தின் திறனை மேலும் பாதிக்கும் அபாயம் உள்ளது என்று அமெரிக்கா தனது நிலைப்பாட்டை அறிவித்துள்ளது. போரின் தொடக்க நாட்களில் ஜோர்தானில் உள்ள முவாஃபா சால்டி விமான தளத்தில் அமெரிக்க ரேடார் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளால் பயன்படுத்தப்பட்ட RTX கார்பன் நிறுவனத்தின் AN டைப் 2 ரேடார் மற்றும் துணை உபகரணங்கள் அளிக்கப்பட்டதை காட்டும் செயற்கைக்கோள் புகைப்படங்களும் தற்போது வெளியாகியுள்ளன. ஜனநாயக பாதுகாப்பு அறக்கட்டளையின் சிந்தனை குழுவால் சேகரிக்கப்பட்ட தரவுகள் ஜோர்தானில் 2 ஈரானிய தாக்குதல்கள் நடந்ததாக காட்டுகின்றன. ஒன்று பிப்ரவரி 28 அன்றும் மற்றொன்று மார்ச் 3 அன்றும் இடம்பெற்றுள்ளது. வெற்றிகரமாக நடந்த ரேடார் மீதான ஈரானிய தாக்குதல் ஈரானின் இதுவரையிலான மிக வெற்றிகரமான தாக்குதல்களில் ஒன்றாக இருப்பதாக குறித்த அமைப்பு தெரிவித்துள்ளது. இதே நேரம் மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றத்துக்கு மத்தியில் ஈரானில் மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானின் பண்டார் அப்பாஸ் பகுதிக்கு மேற்கே இன்று காலை 4.1 ரிக்டர் அளவில் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறித்த நிலநடுக்கமானது பண்டார் அப்பாஸ் நகருக்கு மேற்கே 74 கிலோமீட்டர் தொலைவிலும் 10 கிலோமீட்டர் ஆழத்திலும் ஏற்பட்டுள்ளதாக அதன் தரவுகள் தெரிவிக்கின்றன. இதன்படி கடந்த ஒரு வார கால பகுதிக்குள் ஈரானில் பதிவான 2வது நிலநடுக்கம் இதுவாகும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த செவ்வாய்க்கிழமை பார்ஸ் மாகாணத்தில் கெராஷ் பகுதியில் 4.3 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டிருந்ததாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டு செய்திகள். ஈரான் வளைகுடா பிராந்தியத்தில் தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் இன்று துபாய் விமான நிலையம் அருகில் வெடிப்பு சத்தம் கேட்டதாகவும் அதைத் தொடர்ந்து வான்பரப்பில் புகைமூட்டம் காணப்பட்டதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. விமானங்களை கண்காணிக்கும்
ஃப்ளைட் ரேடார் 24 இணையதள தரவுகளின்படி துபாய் விமான நிலையத்திற்கு மேலாக விமானங்கள் தரையிறங்க முடியாமல் வட்டமடித்துக் கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. ஐக்கிய அரபு ராச்சியத்தின் இலக்குகள் மீது தினசரி ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகின்ற போதிலும் சர்வதேச போக்குவரத்தில் உலகின் பரபரப்பான விமான நிலையமான துபாயின் பிரதான விமான நிலையத்திலிருந்து திங்கட்கிழமை முதல் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் விமானங்கள் மீண்டும் இயங்கத் தொடங்கின. இதுகுறித்து துபாய் ஊடகப் பிரிவு எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் வான் பாதுகாப்பு கட்டமைப்பினால் இடைமறித்து அளிக்கப்பட்ட சிதைவுகள் வீழ்ந்ததன் காரணமாக ஏற்பட்ட ஒரு சிறிய சம்பவம் என விவரித்துள்ளதுடன் அதே பதிவில் விமான நிலையம் குறித்து பரவி வரும் ஏனைய செய்திகளை மறுத்தும் உள்ளது. ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களை தொடர்ந்து போர் வெடித்த நிலையில் கடந்த சனிக்கிழமையன்று துபாய் விமான நிலையத்தில் ஏற்பட்ட மோதலில் 4 ஊழியர்கள் காயமடைந்ததுடன் ஒரு முனையமும் சேதமடைந்தது. அந்த சம்பவம் விரைவாக கட்டுப்படுத்தப்பட்டது என்று துபாய் விமான நிலைய அதிகாரிகள் அப்போது தெரிவித்தனர். இருப்பினும் மேலதிக விவரங்கள் எதனையும் அவர்கள் வெளியிடவில்லை. ஈரானிய தாக்குதல்களை அபுதாபி விமான நிலையம், பாம்சுமேரா மற்றும் புகழ்பெற்ற புர்ஜ் அல் அரப் ஆடம்பர ஹோட்டல் ஆகிய இடங்களையும் தாக்கியுள்ளன. அத்துடன் செவ்வாய்க்கிழமை துபாயில் அமெரிக்க தூதரகத்தில் ட்ரோன் சிதைவுகள் விழுந்ததில் தீ விபத்து ஏற்பட்டமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டு செய்திகள். அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதலில் ஈரான் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி கடந்த வாரம் உயிரிழந்தார். அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்த வந்த போது பதுங்கு குழிகள் மீது இஸ்ரேல் வான்படைகள் நடத்திய அதிரடி ஏவுகணை தாக்குதலில் அவர் உட்பட பலர் உயிரிழந்தனர். இது தொடர்பான வீடியோவை இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் வெளியிட்டுள்ளன. இந்த வீடியோ தற்போது வைரலாகியுள்ளது. அலி கமேனி தனது வீட்டின் கீழ்ப்பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த பதுங்கு குழிகள் மீது இஸ்ரேல் 50 போர் விமானங்கள் தாக்குதல் நடத்தின. பதுங்கு குழிகளை தகர்க்கும் அளவுக்கு மிகவும் அதிரடியான ஆயுதங்கள் கொண்டு இஸ்ரேல் விமானப்படையினரால் தாக்கப்பட்டது. இந்த பதுங்கு குழிகளில் இருந்தபடிதான் அவர் போர் தொடர்பான உத்தரவுகளை பிறப்பித்து வந்தார். 50 விமானங்கள் ஒரே நேரத்தில் தாக்குதல் நடத்திய போது அப்பகுதியில் இருந்த கட்டிடங்கள் முழுவதும் வெடித்து சிதறின. இதனால் அங்கு எழும் புகை மண்டலமும் வீடியோவில் பதிவாகியுள்ளது. அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டுப்படைகள் ஈரான் இடையிலான போர் 7வது நாளை கடந்துள்ள நிலையில் நேற்று இந்த வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. இந்த வீடியோ உலகம் முழுவதும் வைரலாகியுள்ளது. இதே நேரம் ஈரான் உச்சத்தலைவர் அயதுல்லா அலி கமேனி இஸ்ரேல் படையைச் சேர்ந்த புளூ ஸ்பிரேரோ எனப்படும் ஏவுகணை மூலம் அளிக்கப்பட்ட விவரங்கள் தற்போது வெளியுலகத்துக்கு கசிந்துள்ளன. பல ஆண்டுகளாக மிக சாதுரியமாக திட்டமிட்டு தாக்குதலை இஸ்ரேல் படைகள் அரங்கேற்றியுள்ளதாக அந்நாட்டு செய்திகள் குறிப்பிட்டுள்ளன. இந்த திட்டத்தில் தீவிர கண்காணிப்பு, மேம்படுத்தப்பட்ட ஏவுகணை தொழில்நுட்பம், ஈரான் உச்சத்தலைவரின் நடமாட்டம், டெஹ்ரானில் தாக்குதல் நடத்துவதன் துல்லிய தன்மை என பல ஒருங்கிணைந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி அதிகாலை கமேனி அவரது அலுவலகம் அமைந்துள்ள டெஹ்ரானில் உள்ள பாஸ்டியர் வீதிக்கு வந்துள்ளார். அவர் உயர்நிலை கூட்டத்தில் கண்டிப்பாக பங்கேற்கிறார் என்ற உளவு தகவல் கிடைத்த ஒரு சில வினாடிகளிலேயே இலக்கை நோக்கி ஏவுகணைகள் வீசப்பட்டன. இதில்தான் கமேனி உயிரிழந்தார். இந்த தாக்குதலை நடத்த இஸ்ரேலால் பயன்படுத்தப்பட்ட புளூ ஸ்பிரேரோ ஏவுகணை என்கிற அதிநவீன ஏவுகணையாகும். இஸ்ரேலிய போர் விமானத்திலிருந்து ஏவப்பட்ட மிக அதிநவீன ஆயுத வகையைச் சேர்ந்தது இதுவாகும். மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு அமைப்பினால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த புளூ ஸ்பிரேரோ ஏவுகணை. இவை இஸ்ரேலின் மிகவும் மேம்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகளின் ரகத்தைச் சேர்ந்தவையாகும். இஸ்ரேலின் விமானப்படையில் உள்ள F-15 போர் விமானத்திலிருந்து புளூ ஸ்பிரேரோ ஏவப்பட்டுள்ளது. இந்த ஏவுகணை சுமார் 6.5 மீட்டர் நீளம் மற்றும் கிட்டத்தட்ட 1900 கிலோ எடை கொண்டதாக அமைந்துள்ளது. இது கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இலக்கையும் தாக்கும் வல்லமை பெற்றுள்ளது. இவை தொலைதூர இலக்குகளை துல்லியமாக தாக்கி அளிக்கும் அதீத திறன் பெற்றவையாகும் என அந்நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. வெளிநாட்டு செய்திகள். ஈரானின் மிகவும் பரபரப்பான விமான நிலையமாக கருதப்படும் மெஹ்ராபாத் சர்வதேச விமான நிலையத்தில் அந்நாட்டு நேரப்படி இன்று அதிகாலை பாரிய வெடிப்பு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக பிபிசி செய்திச் சேவை தெரிவித்துள்ளது. ஈரானின் மிக முக்கியமான உள்நாட்டு விமான நிலையமாக கருதப்படும் இந்த மெஹ்ராபாத் விமான நிலையம் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட போது அங்கு பல விமானங்கள் நின்றிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த தாக்குதலை அடுத்து அந்த பகுதியிலிருந்து பெரும் புகைமூட்டம் கிளம்பியுள்ளதுடன் அது தொடர்பான பல வீடியோ காட்சிகளும் தற்போது வெளியாகியுள்ளன.
விமான நிலையத்தின் பல இடங்கள் எதிரிகளின் இலக்குகளாகியுள்ளதை ஈரானிய அரசு ஊடகங்களும் உறுதிப்படுத்தியுள்ளன. இதற்கு முன்னர் கடந்த மார்ச் 4ஆம் தேதி இஸ்ரேல் இந்த விமான நிலையத்தை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தியிருந்தது. அதன்போது ஹெலிகாப்டர் உற்பத்தி பிரிவு உட்பட இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலாக இருந்த பல கட்டமைப்புகள் அழிக்கப்பட்டிருந்தன. எவ்வாறாயினும் இன்றைய புதிய தாக்குதலில் விமான நிலையத்தின் எந்த பகுதிகள் இலக்கு வைக்கப்பட்டுள்ளன என்பது குறித்து மேலதிக தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. இதே நேரம் ஆர்முஸ் நீரிணையில் கப்பல் ஒன்று தாக்குதலுக்கு உள்ளாகியிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஐக்கிய ராச்சியத்தின் கடல்சார் வர்த்தக நடவடிக்கைகளுக்கான மையத்தின் அறிக்கையை மேற்கோள் காட்டி இந்த தகவல் வெளியாகியுள்ளது. ஓமானுக்கு வடக்கே 6 கடல் மைல் தொலைவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இது தொடர்பாக 3ஆம் தரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ள போதிலும் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை என BBC உலக சேவை தெரிவித்துள்ளது. இன்றைய நாணய மாற்று விகிதம்